வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புதினா சட்னி ரெசிபி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் ஒரு மெத்தடில் செய்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்க வரைக்கும் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கிறேன். இது என்னோடய வீட்டில் இருந்து பறித்த புதினா, அதனால் சின்ன சின்னதாக இருக்குது. கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புதினாலாம் சுருண்டு வந்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு தேவையான அளவு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஆறட்டும். நம்ம புதினா சட்னி அரைக்கும்போது வீட்டு புதினாவாக இருந்துச்சுன்னா கம்மியாக போட்டால் போதும். கடையில் வாங்குறதுனா கொஞ்சம் கூடுதலாக இலைகள் போட்டால் தான் வாசனை வரும். இப்போ நம்ம ஆறிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தேங்காய் சேர்த்துனதுனால தான் கலர் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, இல்லைன்னா நல்லா க்ரீனாக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சேர்த்து பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.